வணக்கம். இன்றைக்கி நம்ம பழனியில் இருக்கிற பிஆர்பி மகால் அப்படிங்கிற ஒரு கல்யாண மண்டபத்துக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ இங்கே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, எங்கே அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் முழுக்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவையும் பாருங்கள். இந்த பிஆர்பி மகால் அப்படிங்கிறது நம்ம பழனி வள்ளியப்பா கார்டனுக்குள்ளே இருக்குங்க. இடும்பன் மலை தெரியும் இல்லைங்களா, அதுக்கு பக்கத்தில் தான் வள்ளியப்பா கார்டன் இருக்குது. அந்த வள்ளியப்பா கார்டனுக்கு உள்ளேயே தான், உள்ளே போன உடனே என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது பிஆர்பி மகால். நான் உங்களுக்கு கூகுள் மேப் லொக்கேஷனும் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு நல்ல அருமையான கிராண்டியரான கிளாசிக்கான ஒரு கல்யாண மண்டபம் தான் இது. உங்களுக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 ரோடு நீங்கள் 2 ரோடு வழியாகவுமே உள்ளே வரலாம். ஸோ ஒரு ரோடு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரேஷன் கடை ரோட்டில் ஏறி நீங்கள் உள்ளே வரலாம், இல்லை மெயின் வள்ளியப்பா கார்டன் என்ட்ரன்ஸ்குள்ளேயுமே நீங்கள் இங்கே வரலாம். மண்டபத்துக்கு பக்கத்துலேயே பெரிய பார்க்கிங் இருக்குது. ஸோ இங்கே ஹாலுக்கு முன்னாடி பெரிய வராண்டா, நல்ல பெரிய ஸ்பேஸ் இருக்குது. ஆனால் இதை ஒட்டியே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 50-60 கார் நிறுத்துகிற மாதிரி உங்களுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது. என்ன உங்களுக்கு இது ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்குள்ளே இருக்கிறதுனால உங்களுக்கு டிராஃபிக்கு அந்த பிரச்சனையெல்லாம் இருக்காது. அதனால் நீங்கள் ஈஸியாக வண்டி வாகனங்களை உள்ளே விரைவாக நம்ம வெளியே போகிறதுக்கு உங்களுக்கு ஏதுவாக இருக்கும். ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த பார்க்கிங் ஸ்பேஸு. மண்டபத்தை ஒட்டியே உங்களுக்கு இது இருக்குது. முக்கியமாக நீங்கள் திண்டுக்கல் பைபாஸில் வந்தீங்க அப்படின்னா ஈஸியாக பிஆர்பி மகாலுக்கு உள்ளே வந்துடலாம். இடுமன் மலை இருக்குது இல்லைங்களா, அதை ஒட்டி உள்ளே வந்தீங்கன்னா வள்ளியப்பா கார்டனுக்குள்ளே வந்துடலாம். அதே மாதிரி நீங்கள் வெளியே போகும்போதும் டக்குன்னு அப்படியே நீங்கள் ஏறி பைபாஸ் ரோடை பிடிச்சிடலாம். ஸோ இந்த வசதிகள் நமக்கு இந்த பிஆர்பி மகாலில் இருக்குங்க. நீங்கள் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைட் செட்டப்லேருந்து எல்லாமே பிரமாதமாக இருக்குது. ஸோ நீங்கள் கிராண்டியராக நம்ம ஒரு மேரேஜ் பண்ணணும், ஒரு வீட்டு ஃபங்க்ஷனை நம்ம செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா ஒரு நல்ல சாய்ஸ் உங்களுக்கு பிஆர்பி மகால். உங்களுக்கு இந்த ஹாலுடைய கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 400 to 500 சிட்டிங் கெப்பாசிட்டியாக இருக்குங்க. அது போக கீழே நம்ம வராண்டா பார்த்தோம் இல்லைங்களா, அங்கேயுமே நீங்கள் ஏதாவது சேர்ஸ் போட்டாலும் அங்கேயுமே ஒரு 100-150 பேர் வரைக்கும் உட்காரலாம். கிட்டத்தட்ட ஒரு 650 பேர் பக்கம் உட்கார்ற ஃபெசிலிட்டி தான். ஸோ அந்த கீழே இருக்கிற வராண்டாலையுமே நீங்கள் ஏதாவது பஃபே மாதிரியான விஷயங்கள், இல்லை சின்ன ஏதாவது ஸ்டேஜ் போட்டு அங்கே ஏதாவது ஃபங்க்ஷன் மாதிரி நடத்துகிறது, அதுக்குமே நீங்கள் கீழே இருக்க வராண்டா யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரமாதமான லைட் செட்டிங்கோட நீட்டாக சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி 400 to 500 சிட்டிங் கெப்பாசிட்டி கொடுத்துட்றாங்க. ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்டில் மணமகள் மணமகன் அறை வந்துடுது. இது ஃபுல்லி சென்ட்ரலைஸ்டு ஏசி ஹால் உங்களுக்கு. ஸோ நல்ல மண்டபமே உங்களுக்கு ஒரு நியூ லுக்கில் இருக்குது. ட்ரெண்டியாக இப்போ விரும்புகிறவங்களுக்கு எப்போ கொஞ்சம் ட்ரெடிஷ்னலான மண்டபங்கள்லாம் இப்போ அதிகமாக யாரும் விரும்புறதில்லை. இந்த மாதிரி ட்ரெண்டிங்கான அந்த ஃபால் சீலிங்கு, லைட் செட்டப்பு, ஒரு கிளாசிக் லுக்கில் இருக்கிற மாதிரி விரும்புகிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆப்டான ஒரு மடம் தான் இந்த பிஆர்பி மகால். ஸோ அளவான ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கும்போது நீங்கள் இங்கே தாராளமாக பண்ணிக்கலாம். ஸ்டேஜே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 30-40 பேர் இருக்க மாதிரி ஸ்டேஜிங்கே நல்லா பிரம்மாண்டமாக பண்ணியிருக்கிறாங்க. ஏசி இல்லாமல் உங்களுக்கு ஃபுல்லாகவே உள்ளுக்குள்ளே ஃபேன்ஸும் இருக்குது. அதே மாதிரி உள்ள என்ட்ரன்ஸ் என்ன ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்குது, வயசானவங்க எப்படி வருவாங்கன்னு யோசிக்க வேண்டியது இல்லைங்க. கீழே உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து லிஃப்ட் வசதியும் இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஈஸியாக நம்ம வயசானவங்க, நடக்க முடியாதவங்க, அவங்களெல்லாம் நம்ம லிஃப்ட் வழியாக மேலே இந்த ஹாலுக்கு கூப்பிட்டு வந்துடலாம். டைனிங்க்கு நீங்கள் கூட்டிகிட்டு போய்க்கலாம். ஸோ இந்த இடத்துல தான் மணமகள் அறை, மணமகன் அறை ஸ்டேஜ்லேயே 2 கொடுத்துட்றாங்க. அது ரெண்டுமே உங்களுக்கு ஃபுல்லி ஏசி தான். நல்ல எல்லா வசதிகளோடும் அந்த ரூம் இருக்குது. அது போக இந்த 2 ரூம் போக உங்களுக்கு கெஸ்ட்டுகளுக்கும் இங்கே ரூம் அவைலபிளாக இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறதா ஸ்டேஜிலிருந்து நாம் ஹாலை பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி ஹாலிலேருந்து ஸ்டேஜ் வியூ பார்த்தோம். ஸோ எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னு பாருங்களேன். ஸோ ஒரு 400 பேர் 500 பேர் உட்காந்து நல்ல மேரேஜ் அந்த மாதிரியெல்லாம் ஃபங்க்ஷன் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல அருமையான சாய்ஸ் தான் பிஆர்பி மகால். இவங்களோட அந்த கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்குறேன். ஸோ அவங்களுக்கு கால் பண்ணுங்கள், என்ன ரெண்ட்டு, என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி பேசிக்கிங்க. உங்களுக்கு பஸ் வசதியுமே இங்கே இருக்குதுங்க. மினி பஸ்ஸில் வந்தீங்கன்னா இடுமன்மலை பஸ் ஸ்டாப்பில் இறங்குனீங்கன்னா ரொம்ப ரொம்ப வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு. இடுமன்மலை ஸ்டாப் ஒரு 1 minute கூட நீங்கள் நடக்க வேண்டியதில்லை. ஸோ ஈஸிலி அக்சசபிள் தான் பிஆர்பி மகால். இப்போ நிறைய பேர் வெளியூரில் இருக்கவங்க பழனியில் மேரேஜ் பண்ணணும், நம்ம முருகன் கோயிலில் மேரேஜ் பண்ணணும்னு வேண்டியிருப்பாங்க. அவங்களாம் அடிவாரத்திலேயே மேரேஜ் பண்ணால் தான் கோயிலுக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இங்கே பண்ணும்போது பார்த்திங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் மலைக்கோயில். ஸோ நடந்தே நம்ம மலைக்கோயிலுக்கும் போய்க்கலாம். கோயிலில் கல்யாணத்தை முடிச்சுட்டு மற்ற ஃபங்க்ஷன்ஸ்லாம் மடத்தில் பண்ணுவாங்க. இது பார்த்திங்கன்னா பொண்ணு ரூம்புமே நல்ல எல்லா வசதியுமே கபோர்டு கொடுத்துருக்காங்க. பெட்டு உங்களுக்கு ஏசியோடு இருக்குது. உங்களுக்கு ரெஸ்ட் ரூமும் உள்ளே இருக்குது. மேக்கப் பண்ணுறதுக்கான ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ரூமோட தான் இங்கே எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஹீட்டர் இருக்குது உங்களுக்கு ரெஸ்ட்
ரெஸ்ட் ரூமில் நல்லா நீட்டாக இருக்குங்க. அதாவது வந்து இது புது மண்டபம் அப்படிங்கிறதுனால எல்லாமே நீட்டாக இருக்குது. ரீசெண்டாக தான் இந்த மண்டபம் வந்து கட்டியிருக்காங்க. ஒரு மண்டபத்துக்கு உள்ளே வந்து பார்க்கும்போதே நமக்கு மேரேஜ் பண்ணலாமா, இங்கே எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரணும். இந்த மண்டபம் நல்லா இருக்கா, புக் பண்ணலாமா, கண்டிப்பாக இந்த மண்டபத்தை பார்க்கும்போது அந்த ஒரு ஃபீல் வருதுங்க. ஏன்னா ஒரு கிளாசிக் லுக்கில் இருக்கிறனால ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ மேரேஜ் ஹால்லேருந்து நம்ம கீழே இங்கே ஸ்டெப்ஸில் இறங்கி போனால் டைனிங் ஹால் இருக்குது. நம்ம ஸ்டெப்ஸ் வழியாகவும் இறங்கி போய்க்கலாம், இல்லை லிஃப்ட் வசதியும் இருக்குது. வயசானவங்களாம் நம்ம லிஃப்ட்லேயே கூட கீழே போய்க்கலாம். எல்லாருக்கும் மேரேஜ் அப்படிங்கிறது நம்ம லைஃப்லேயே ஒரே டைம் தான் வரும். ஸோ அந்த மேரேஜை வந்து நம்ம நல்லா நீட்டாக ஒரு கிராண்டாக பண்ணும்போது தான் நம்ம ரிலேஷன்ஸ் எல்லாம் நல்லா பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. மெயினாக ஒரு மேரேஜில் பார்த்திங்கன்னா ஃபுட்டு, அதுக்கப்புறம் மண்டபம், இது ரெண்டுமே நீட்டாக அமைஞ்சிக்கிச்சுன்னா நம்ம மேரேஜே நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கான மண்டபம் தான் இப்போ எல்லாருமே போகிறாங்க. முந்தி இருந்த மாதிரி இல்லைங்க, இப்போ எல்லாமே ஒரு ஹைஃபையான ஒரு மண்டபம் பார்க்கணும் தான் எல்லாமே விரும்புகிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் இருக்குது, நீட்டாக இருக்குங்க. இப்போ கீழே இறங்கி வந்ததுமே நம்ம டைனிங் ஹாலுக்குள்ளே போயிடலாம். டைனிங் ஹாலுமே பார்த்திங்கன்னா ஒரு மண்டபம் மாதிரி நீட் லுக்கில் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். அங்கேயுமே லைட்டிங்கு, ஃபேன் வசதி எல்லாமே கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 150லேருந்து 200 மெம்பர்ஸ் உட்காந்து இங்கே சாப்பிட்ற மாதிரியான இடம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. டேபிள், சேர்ஸ் எல்லாமே இங்கேயே இருக்குங்க. டைனிங் ஏரியாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மேலே ஹாலிலேருந்து படி வழியாக கீழே இறங்கியும் வரலாம். இதுக்கு லிஃப்ட் வசதியும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முன்னாடி என்ட்ரன்ஸ்லேருந்து வராண்டாலேருந்து சைட்லேயே நீங்கள் இங்கே டைனிங்க்கு வரலாம். இந்த டைனிங் ஹாலுக்கு வர்றதுக்கு தனியாக ஒரு கேட்டு இருக்குது, வெளியிலேருந்து என்ட்ரன்ஸ் மாதிரி வரும். ஸோ அதனால் 4 என்ட்ரன்ஸ் பக்கம் உங்களுக்கு இருக்குங்க. இந்த டைனிங்குள்ளேயே உங்களுக்கு கிச்சன் ஏரியாவும் வந்துடுது. ஸோ கிச்சன் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக என்னென்ன நீடு இருக்குமோ அது எல்லாமே வந்து இவங்க ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. சமையலுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா ஐட்டமும், பாத்திர வகைகளும் வச்சுருக்குறாங்க. அதுபோக வந்து மாவாட்டர் கிரைண்டரு, அடுப்பு, தோசைக்கல், இது எல்லாமே, இட்லி பானை முதற்கொண்டு எல்லாமே இருக்குது. வென்டிலேஷனுக்கு உங்களுக்கு வந்து பெரிய எக்ஸாஸ்டிக் ஃபேன் போட்டிருக்கிறாங்க. நல்ல காற்றோட்டமான சமையலறை. நீட்டாக நீங்கள் வேறு எங்கேயும் போய் எதுக்கு வாங்கிட்டு வரணும், அதை போகணும், இங்கே போகணும், எதுவுமே இல்லை. நீங்கள் வந்து புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான எல்லா விஷயமும் இங்கே பிஆர்பி மகாலுக்குள்ளேயே அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் முக்கியமானது. அதே போல் உங்களுக்கு வந்து சமையல் அப்படின்னாலே வாட்டர் தான் முக்கியம். ஸோ தண்ணி வசதியுமே உங்களுக்கு வந்து தாராளமாக இருக்குது. 24 மணி நேரமும் வாட்டர் சப்ளை வந்து இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பவர் சோர்ஸும் இவங்க வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ பவர் கட் பற்றி நம்ம யோசிக்க வேண்டியதே இல்லை. நல்ல சமையல் ஏரியாவுமே, இந்த கிச்சன் ஏரியா பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெருசாக இருக்கும். ரொம்ப சில பக்கமெல்லாம் வந்து சின்னதாக இருக்க மாதிரி இருக்கும். இங்கே வந்து டைனிங் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு சமையலுக்கான ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே டைனிங்லேருந்து டக்குன்னு வெளியே போன உடனே உங்களுக்கு வந்து ஹேண்ட் வாஷ் ஏரியா. ஸோ நீங்கள் டைனிங்லேருந்து எங்கேயும் ரொம்ப தூரம்லாம் நடக்க வேண்டாம், பக்கத்துலேயே கிச்சனு, உங்களுக்கு பக்கத்துலேயே ஹேண்ட் வாஷ் ஏரியாவும் வந்துடுது. நல்லா ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்டர் ஃபெசிலிட்டி நான் சொன்ன மாதிரி ஃபுல்லாக இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்களுக்கு வந்தால் நீட்டாக சாப்பிட்டு வெளியே போகிறதுக்கு எல்லா ஏற்பாடும் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேர்ஸு, இந்த உட்காந்து சாப்பிட்றதுக்கான டேபிள் எல்லாமே இங்கே இருக்குது. நீங்கள் எதுவுமே வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வர வேண்டியதே இல்லை. இப்போ நம்ம வந்து நைட் லுக்கு, பிஆர்பி மகாலுடைய நைட் லுக் எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்குறோம். ஸோ பிரமாதமாக இருக்குங்க. ஸோ உங்களுக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போது எவ்வளோ எலகண்ட்டாக இருக்குங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். இப்போ நம்ம இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா லிஃப்ட் வசதி எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கனால கொஞ்சம் நடக்க முடியாதவங்க, வயசானவங்களுக்கெல்லாம் வந்து கீழே பார்க்கிங் ஏரியாவிலேருந்து உள்ளே வந்த உடனே லிஃப்ட் ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ இங்கேருந்து நீங்கள் டைனிங் போகிறதுனாலும் போய்க்கலாம், மேலே மேரேஜ் ஹாலுக்கு போகிறதுனாலும் போய்க்கலாம். இங்கே லிஃப்ட்டு பக்கத்துலேயே அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் வந்தோம்னா கெஸ்ட்டுக்கு தங்குறதுக்கான ரூம், மேலே மேரேஜ் ஹாலில் பொண்ணு ரூமு, மாப்பிள்ளை ரூமெல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி இங்கே கீழேருந்தே நீங்கள் லிஃப்ட்டுக்கு பின்னாடி இந்த சந்தில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கெஸ்ட்டுக்கு தங்குறதுக்கான ரூம்ஸுமே இங்கே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு ரூம்லேயுமே ஒரு 6-7 பேர் வந்து ஸ்டே பண்ணுற மாதிரியான பெரிய ரூம்ஸ் தான். ஸோ நல்லாயிருக்கு. வந்து கெஸ்ட்டுக்கு வந்து கீழே மேலே போகணுங்கிற அவசியமே இல்லை, அப்படியே வந்தாங்க அப்படின்னா கீழேயே தங்கிக்கலாம். அதே மாதிரி முக்கியமாக இங்கே தங்குற கெஸ்ட்டுகளுக்கு கீழேயே வந்து பாத்ரூம் லெட்டின் இருக்குங்க, அதுவுமே வந்து நீட்டாக இருக்குது. ஸோ அதுவுமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். நிறைய கெஸ்ட்டுக்கு வர்றாங்க, என்ன பண்ணுறதுன்னெலாம் யோசிக்க வேண்டாம். நம்ம பிஆர்பி மகாலை சுற்றி ஏகப்பட்ட லாட்ஜிங் இருக்குங்க. அதனால் நீங்கள் வந்து அது யோசிக்க வேண்டாம். நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது, ஸ்டே-இன் ஹோட்டல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ வந்து நீங்கள் ரூம்ஸ் எல்லாம் சரளமாக புக் பண்ணிக்கலாம். நிறைய கெஸ்ட்டு வர்றாங்க அப்படின்னா அங்கே இருக்கிற ரூம்ஸ்லேயுமே ஒரு 20 பேர் வரைக்கும் தங்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டி எல்லாமே நீட்டாக வச்சுருக்குறாங்க. வாட்டர் ஃபெசிலிட்டியோட இந்த செட்டப் வந்து ஜென்ஸுக்கு தனியாகவும் இருக்குது, லேடிஸுக்கு தனியாக பாத்ரூம் டாய்லெட்டும் வச்சுருக்குறாங்க. பழனி அடிவாரம் ஏரியாவில் கோயிலுக்கு நியர்பையில் நம்மளுக்கு வந்து சுற்றிலையும் கோயில் இருக்குது, மலைக்கும் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மேரேஜ் ஹால் நீங்கள் வந்து தேடினீங்கன்னா
பிஆர்பி மகால் ஒரு பெஸ்ட்டு சாய்ஸுங்க. ஒரு 400-500 பேர் உட்காந்து மேரேஜ் பார்க்குற மாதிரியான ஒரு ஹாலு. பார்க்கிங்க்கு வந்து மெயின் ரோட்டு இடும்பன் ரோட்லேருந்துமே நம்ம வந்து உள்ளுக்குள்ளே அப்படியே மேலே ஏறிக்கலாம். லைட் செட்டப்போடு அருமையாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. மற்ற தகவல்கள் அது எல்லாமே நீங்கள் ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சொல்லுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னும் பல வீடியோக்களில் மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கார்த்திக். நன்றி, வணக்கம்.